வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் எக்ஸசைஸ் நம்பர் 2.6 வரைக்கும் கம்ப்ளீட்டாக போட்டிருந்தோம். அது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எக்ஸாம்பிள் 2.18 z equal to 3 plus 2i எனக் கொண்டு z, iz மற்றும் z plus iz ஆகியவற்றை ஆர்கன் தளத்தில் குறிக்க இந்த கலப்பு எண்கள் ஓர் இருசமபக்க செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும் என நிறுவுக. இது முக்கியமான 5 மார்க் சம்மு, கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியான சம்மு, மாடுலஸ் சொன்னோம் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட சம்மு தான். இப்போ இஜட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 3 + 2i. அப்போ இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். அதாவது ஒரு புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி. ஒரு முக்கோணத்துக்கு 3 புள்ளி வேணும் இல்லையா, 3 கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இஜட்டை இங்கே அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆர்கன் தளத்தில் குறிக்க. அப்போ கார்ட்டீசியன் தளம் என்பது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி XY வர்றது. ஆர்கன் தளம் என்பது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வர்ற தளம் தான் ஆர்கன் தளம், மறந்துடாதீங்க, அவ்வளோதான். ஆர்கன் தளம் என்பது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி குறிச்சிட்டா அது இருசமபக்க செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தனி பிரச்சனை, ஈஸியாக பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 2.18 given the complex number z equal to 3 plus 2i, represent a complex numbers z, iz and z plus iz is in one organ diagram. இது ஆர்கன் டயக்ராமில் என்ன பண்ண சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் ஏ வெர்டிசஸ் இஸ் அன் ஐசோசெல் ட்ரையாங்கிள். ஐசோசெல்னாவே இந்த ட்ரையாங்கிள் எனி 2 sides ஆர் ஈக்குவல், டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி 2 sides ஆர் ஈக்குவல், அப்படி தான் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல அந்த 3 வெர்டிசஸ் பேர் வச்சிடணும் இல்லையா, ஏ வெர்டிசஸ், பி வெர்டிசஸ், சி வெர்டிசஸ். ஒரு முக்கோணத்தின் 3 உச்சிகள் ஏ புள்ளி, பி புள்ளி, சி புள்ளி குறிக்கலாம்ல, ரைட். அதுக்கடுத்து given that ஆன்சர் கரெக்டாக பாருங்கள், ரொம்ப எளிமையான சம்மு. z equal to 3 plus 2i. இதுதான் கொடுத்துருக்காங்க, இந்த அங்கே இருக்குல்ல, இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ z என்பது 3 plus 2i. அப்போ இது ஒரு வெர்டிசஸ், இது ஒரு வெர்டிசஸ், இது ஒரு வெர்டிசஸ், 3 உச்சிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல லெட்ஸ் ஏங்கிற உச்சிக்கு பேர் z, ஏங்கிற உச்சி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டா என்ன சார் வரும்? அப்போ ஏ என்றது இஜட்டுக்கு போல என்ன பண்ணலாம், 3 plus 2i. அப்போ இதுதான் ஏ என்ற உச்சி. அந்த ஏங்கிற பாயிண்ட் 3,2 இதுதான் குறிக்க போகிறோம். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட், இது ஜோடியாக பிரிக்கலாமா, 3,2. ஓகே. ரெண்டாவது பிங்கிறது ஐஜெட். பிங்கிறது என்னது, ஐஜெட். கன்வெர்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. அப்போ பிங்கிறது ஐஜெட், ஐ இன்ட்டு இஜெட்டுக்கு தான் என்ன கொடுக்குறாங்க, 3 plus 2i. ஐயை மல்டிபிள் பண்ணால் 3i plus 2i ஸ்கொயர். அப்போ 3i minus 2ன்னு போடலாமா, நான் i ஸ்கொயர் என்பது -1 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த -2. எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரை முதல்ல ரியல் பார்ட்டை எழுதிட்டு தான் இமேஜினரி பார்ட் எழுதணும், மறந்துடாதீங்க. அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ -2 plus 3i. இது பிங்கிற பாயிண்ட் -2, 3. ஏன்னா இது கிராஃபில் குறிக்கிறதுக்காண்டி போட்டு வரேன். இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். அடுத்து சி பாயிண்ட்டுங்கிறது இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட் அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இஜெட்டுங்கிறது இப்போ தானே சொன்னோம், 3 plus 2i ப்ளஸ் ஐ இன்ட்டு இஜெட்னா 3 plus 2i. அப்படியே ஐயை மல்டிபிள் பண்ணுங்கள்.
அப்போ 3 + 2y மல்டிபிள் பண்ணால் +3i, இதை மல்டிபிள் பண்ணால் +2i². இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. 3 + 2y + 3i - 2. ஏன்னா i² என்பது -1, we know that எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து ரியல் இமேஜினை பிரித்தா 3 இருக்குது, -2 இருக்குது, அப்போ 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளவு? +5i. இது C பாயிண்ட். அப்போ இது C பாயிண்ட்டுங்கிறது 1,5. அப்போ A பாயிண்ட், B பாயிண்ட், C பாயிண்ட் குறிச்சிட்டோம். இதை என்ன பண்ண போகிறோம்? கிராஃபில் என்ன பண்ண போகிறோம்? குறிக்க போகிறோம். நம்ம குறிக்கிறதுக்கு முன்னால் டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம வந்து எது ஈக்குவல் ட்ரையாங்கிள் குறிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நல்லா கொனிங்க. ஏபியினுடைய டிஸ்டன்ஸ், பிசியினுடைய டிஸ்டன்ஸ், இங்கே பாருங்கள், ஏபிசி தானே ட்ரையாங்கிள். ஏபியினுடைய டிஸ்டன்ஸ், பிசியினுடைய டிஸ்டன்ஸ், சிஐனுடைய டிஸ்டன்ஸ் அல்லது ஏசியினுடைய டிஸ்டன்ஸ், 3 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேல் பார்த்துக்கலாமா? இப்போ முதல்ல பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏங்கிற பாயிண்ட் என்ன, பிங்கிற பாயிண்ட் என்ன, சிங்கிறது என்னன்னு எழுதிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், தேர்ஃபோர் ஏங்கிறது வந்து 3 + 2i, பிங்கிறது வந்து -2 + 3i, சி பாயிண்ட் வந்து 1 + 5i. இப்படி பக்கத்தில் எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 ஏபியினுடைய டிஸ்டன்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் A - B, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஏபியினுடைய டிஸ்டன்ஸ். இது டிஸ்டன்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏபின்னு போட்டாவே அண்டர்ஸ்டுட் தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் A - B. அப்போ A வந்து 3 + 2i, ப்ராக்கெட் முக்கியம், மைனஸ் பிங்கிறது இங்கே பாருங்கள், -2 + 3i. அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 + 2i, மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணால் +2, உள்ளே மல்டிபிள் பண்ணால் -3i. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் என்ன வருது? ரியல் பார்ட் 5, இமேஜினரி 2i -3i, இப்போ -i. இதுதான் மாடுலஸ். அப்போ மாடுலஸ்னாவே நம்மளுக்கு தெரியும்ல. அப்போ √5² + -1². அப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா. இப்போ √5² 25 ப்ளஸ் √2 -1² எவ்வளவு? +1. அப்போ √26. இது ஏபியினுடைய டிஸ்டன்ஸ். இது வந்து ஏபியினுடைய டிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிசி, அதே மாதிரி சிஇ கண்டுபிடிக்க போகிறோம். ரெடியாக இருங்க. அப்போ பிசி கண்டுபிடிக்கலாமா? ரைட். ரெண்டாவது டிஸ்டன்ஸ் பிசி, ஏன்னா ஏபி பிசி. அப்போ பிங்கிறது B - C மாடுலஸ், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ மாடுலஸ் பிங்கிறது எவ்வளோப்பா? அங்கே பாருங்கள், -2 + 3i. மைனஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். சியினுடைய டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 1 + 5i. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள்? உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் -2 + 3i -1 -5i. இப்போ அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -2 இருக்குது, -1 இருக்குது, அப்போ -3 ப்ளஸ்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா 3i -5i +2i, அவ்வளோதான். அப்போ இதுக்கு மாடுலஸ் ஒரிஜினலாக போடுங்க. √−3² + 4² 2²னா 4 ஆயிரும். டேரெக்டாக போட்டேன். அப்போ √3 9 2² 4, இது வந்து 2². அப்போ √13 இது வந்து பிசியினுடைய டிஸ்டன்ஸ். அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட். இப்போ ட்ரையாங்கிள்னாவே ஏபிசி. அப்போ இதை குறிக்காமல் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க? ஏபி, பிசி, சிஏ, இந்த 3 தொலைவு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து தேர்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 3வது டிஸ்டன்ஸ் போடலாம்ல. 3வது டிஸ்டன்ஸ் சிஏ. அப்போ சிஏன்னா C - A மாடுலஸ். அப்போ சி என்ன சார் இருக்குது? சி வந்து 1 + 5i - A வந்து என்ன சார் இருக்குது? 3 + 2i, அவ்வளோதான். அப்போ 1 + 5i அப்படி வைங்க. உள்ளே வந்து மைனஸ் பண்ணிட்டா -3 -2i மாடுலஸ்.
இதை சிம்பிளிஃபை பண்ணால் -3 +1 அப்போ -2 +5i 2i அப்போ +3i மாடுலஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -2² + 3², அவ்வளோதான். இப்போ என்ன சார் வருது? 2² 4, 3² 9, அப்போ √13. இது CA, இது CA. இப்போ என்ன பண்ணும்? ஆர்கன் தளத்திலெல்லாம் குறிக்க சொல்லியிருக்காங்களே, இப்போ ஒவ்வொன்றா செய்ய போகிறோம், கவர்ன்ஸ் பார்க்கணும். இப்போ ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா √26 கண்டுபிடிச்சிட்டோம். பிசியினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா √13 கண்டுபிடிச்சிட்டோம். சிஏனுடைய டிஸ்டன்ஸ் √13. அப்போ 2 நம்பர் சேமாக இருந்தாவே அது இரு சமபக்க முக்கோணம். 13ஐயும் 13 கூட்டம் 26 வருது. அது இரு சமபக்க செங்கோண முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை வந்து ஆர்கன் பிளேனில் குறிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ ஆர்கன் பிளேனுங்கிறது நான் ரஃபாக போட்டிருக்கேன், கவனிங்களேன். இது வந்து எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ் எல்லாமே போட்டாச்சு. இது வந்து ரியல் பார்ட்டுக்குரியது, இது வந்து இமேஜினரி பார்ட்டுக்குரியது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படியே போட்டாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை குறிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னப்பா இருக்குது? அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், டயக்ராம் பிளாட் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்போ 3,2 எக்ஸில் 3 ஒய்யில் 2, எக்ஸில் 3 ஒய்யில் 2ன்னு அங்கே வருதா? அப்போ இது ரஃப் ஒர்க் தான். அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து 3,2. பிங்கிற பாயிண்ட் என்னப்பா இருக்குது? அப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து -2,3. அப்போ -2,3 எக்ஸில் -2 ஒய்யில் 3ங்கிறது இங்கே வருமா? இந்த ரஃப் ஒர்க் தான், அப்படியே பாருங்கள். அப்போ இது வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து -2,3. சிங்கிற பாயிண்ட் 1,5 எக்ஸில் 1 ஒய்யில் 5ன்னா அங்கே வரும். ஒய்யில் 5 இங்கே இருக்குது, அப்போ இங்கே வரும். அப்போ இந்த இடம் 1 தானே, இப்போ இங்கே கூட வச்சுக்கோங்களேன். அப்போ 1,5. ஓகே, இது சி பாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? குறிக்க போகிறேன். அப்படியே குறிங்க பார்ப்போம். இந்தா அப்படியே மார்க் பண்ணுங்கள், டயக்ராம் மார்க் பண்ணுங்கள். இந்தா இதை அப்படியே மார்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியாக விளங்கிடும். ஆர்கன் பிளேன். இது பார்த்தாவே தெரியுது. இந்த ஆங்கிள் தான் வந்து 90 டிகிரி. இது ஏ, இது பி, இது சி. இது ஏபிங்கிறது √26, இது வந்து ஏசிங்கிறது இல்லை சிஏங்கிறது √13, இது வந்து எவ்வளோ √13. அவ்வளோதான். இது எல்லாம் ஆர்கனில் குறிச்சாச்சியா? குறித்த பின்னால் அவங்க சொன்னது மாதிரி செய்ய போகிறோம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாவே என்ன வரும்? பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி செய்வோமா? அக்கார்டிங் டு பிதாகரஸ் தியரம், அவ்வளோதான். அது போட்டு வந்து ஐசோசெல் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சிட்டு வாங்க. பை பிதாகரஸ் தியரம். பிதாகரஸ் தேற்றப்படி பிதாகரஸ் தேற்றம்னு நம்ம எல்லாமே தெரியும். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ்னு படிச்சுக்கோம்ல. ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் பரப்பளவானது அல்லது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் படிச்சுக்கோம் இல்லையா? அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அது பிதாகரஸ் நம்ம ஏற்கனவே படித்ததான். அதாவது ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல கூட சும்மா ரஃப்பாக போட்டுக்கிட்டால் ஈஸியாக வளங்க. அதுக்கு அடுத்தான். அப்போ சி தானே, இது ஏ, இது பி, இது √26, இது √13. அதான் பிதாகரஸ் தேற்றங்கிறது இதுதான் ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், இதுதான் பிதாகரஸ் தேற்றம். அப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ், அவ்வளோதான். ஒரு கர்ணத்தினுடைய வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின்
வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ரைட், அதெல்லாம் ஓகே, நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ இது ரூட் எவ்வளவு? ஏபி ரூட் 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 13 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 13 ஸ்கொயர். அப்போ இது 26 ஈக்குவல் டு 13 ப்ளஸ் 13. அப்போ 26 ஈக்குவல் 26 கரெக்டாக வந்துடுது. இது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும், இருசமபக்க செங்கோண முக்கோணம். தேர்ஃபோர் ஆங்கிள் சி தான் இங்கே என்னது 90 டிகிரி. அதை சுட்டி காட்டினா நல்லதான். தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட உச்சிகள் இரு சம பக்க செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் முடிச்சிடலாம். அவ்வளோதான். Therefore, given complex numbers forms a isosceles right angled ட்ரையாங்கிள். அவ்வளோ ஆன்சர் ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போ சுருக்கமாக ஏபி பிசி சிஏ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணால் 2 சைடு ஈக்குவலாக இருந்தாவே இரு சமபக்க முக்கோணம். அதுலேயும் 2ஐயும் கூட்டினாவே உள்ள ஒரு பெரிய நம்பர் வந்துட்டாவே அது இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தை குறிக்க வேண்டிய ஐசோசல் ரைட் ஆங்கிள் ஐசோசல் ட்ரையாங்கிள் முடிச்சிடலாம். அடுத்த போகலாமா? ரெடி ஆகிங்க. எக்ஸாம்பிள் 2.19 மாலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 4 என்ற சமன்பாடு வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக. மேலும் மையம் மற்றும் ஆரம் காண்க. எக்ஸசைஸில் இதே மாடல் பார்த்துருக்கான். ஸோ தட் மாலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 4 ரெப்ரசன்ட் எ சர்க்கிள். ஃபைண்ட் இட் இஸ் சென்டர் அண்டு ரேடியஸ். அவ்வளோதான், ரொம்ப எளிமையான கணக்கு, ஒரே பேஜில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன கண்டிஷன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். வட்டத்தின் சமன்பாடு என்ன சார்? அப்போ மாலஸ் ஆஃப் இஜட் மைனஸ் இஜட் நாட் ஈக்குவல் டு ஆர். இந்த கண்டிஷனுக்கு வந்தால் தான் சர்க்கிள்னு அர்த்தம். அப்போ அந்த கண்டிஷனில் இருக்கான்னு பாருங்கள். அப்போ மாலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஜட் இருக்குங்க, 3z இருக்குது. அப்போ கண்டிப்பாக 3 வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் 3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 3 வெளியே எடுத்தும் போடலாம் அல்லது வகுக்கலாம். அப்போ 3ஆல் இருபுறமும் வெளியே எடுக்கலாம், டிவைட் பண்ணலாம். இருபுறமும் வகுக்க, அதாவது டிவைட் 3 ஆன் டிவைட் பை 3, அதாவது டிவைட் பை 3 ஆன் போத் சைட்ஸ். ஏசார் 3ஆல் டிவைட் பண்ணோம், அங்கே 3z இருக்கு இல்லையா? அப்போ 3z மைனஸ் 5 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 4 இப்படி தான் இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணு, 3ஆல் டிவைட் பண்ணு, 3ஆல் டிவைட் பண்ணு, 3ஆல் டிவைட் பண்ணு, அதுக்கு தான் எழுதிருக்கு. இப்போ டிவைட் பண்ண பின்னால் இது கேன்சல் ஆகிருமா? அப்போ மாடுலஸ் இஜட் மைனஸ் 5 பை என்னது 3 ப்ளஸ் ஐ பை என்னது 3 இஸ் ஈக்குவல் டு 4/3. இப்போ இங்கே இஜெட்டுக்கு இஜெட் வந்துருச்சு. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா அந்த கண்டிஷனுக்கு வந்துடும்ல. அப்போ மைனஸை வெளியே எடுங்க. அப்போ இஜெட் மைனஸாக வெளியே எடுத்துட்டா 5/3. அப்போ அந்த மைனஸ் அங்கே வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல 5/3. இது ப்ளஸ் இருக்கா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 1i/3 மாடலஸ் ஈக்குவல் டு 4/3. இந்த இடத்த நல்லா கவனிங்க. அப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணது கிடைக்குது. இஜெட் பிரச்சனை இல்லை. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்தால் தான் அந்த ஃபார்ம் வரும். அப்போ மைனஸை என்ன பண்ணியிருக்கோம்? காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ இதுதான். அப்போ இது எந்த மெத்தடில் இருக்குது? அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல் டு ஆரா. இதுவே வட்டத்தை குறிக்கிறது. இட் இஸ் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள். இட் இஸ்
ரெப்ரசன்ட் எ சர்க்கிள். இது வட்டத்தை குறிக்கிறது, இது வட்டத்தை குறிக்கிறது. அப்போ தேர்ஃபோர் மையம் சென்டர். அப்போ சென்டர் வந்து Z0. அப்போ Z0 வேல்யூ எவ்வளவு? 5/3 மைனஸ் I/3. இதுதான் சென்டர். ஓகேவா? ரேடியஸ், இதுதான் ரேடியஸ் ஆரம். அப்போ ஆரம் என்பது 4/3. 4/3 முக்கியமான சம்மு கொஞ்சம் தெளிவாக கணிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தடுக்கு மாற்றிட்டு கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த சம் போலாமா? ரைட். எக்ஸாம்பிள் 2.20 மாடலஸ் ஆஃப் Z + 2 - I <2 என்பது வட்டத்தின் உள்பகுதியில் உள்ள புள்ளிகளை குறிக்கும் என காட்டு. இந்த கண்டிஷன் என்பது வட்டத்தின் உள்பகுதியில் உள்ள புள்ளிகள் என காட்டு. அதாவது வட்டத்தின் மையம் ஆரம் என்ன? அப்போ இது என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தேன் வந்துட்டாவே அது வந்து இன்சைட், கிரேட்டர் தென் வந்துட்டாவே அவுட்டர் சைடு, அதாவது எக்ஸ்டர்னல் சைடு. இது வந்து இன்டர்னல் சைடு. ஓகேவா? அதை வந்து உள்பகுதியில் குறிக்கும் என காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தேனாவே உள்பகுதி தான், மறந்துடாதீங்க. ஸோ தட் மாடலஸ் ஆஃப் Z + 2 - I <2 represent a interior of a circle. Find the center and radius. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம செஞ்சுட்டு அது இன்டீரியர்னு சொல்லிவிட்டு ஆன்சர் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நல்லா கொடுங்க. இப்போ முதல்ல நல்லா பாருங்க. டேக் த சர்க்கிள். இது எப்படி எடுத்துக்கணும்? இப்படியே லெட் மாடலஸ் ஆஃப் Z + 2 - I <2. இதை வந்து என்ன பண்ணால் ஈக்குவல்ட்டுன்னு போடணும். அதான் முக்கியமான கண்டிஷன். மாடலஸ் ஆஃப் Z + 2 - I = 2 இப்படி போடணும். ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். அதுதான் முக்கியம். டேக் த சர்க்கிள் இந்த ஃபார்மில் எடுக்கணும். அப்போ இது Z - Z0 = R அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றலாமா? அப்போ Z கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து இங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ மைனஸை மட்டும் வெளியிடுங்க. அப்போ -2 + I மாடலஸ். எப்படி சார் போட்டோம்? மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, = 2. இது எந்த மெத்தடில் இருக்குது? மாடலஸ் ஆஃப் Z - Z0 = Rங்கிற மெத்தடுக்கு வந்துருச்சா? அப்போ இது வந்து மைய வட்டத்தை குறிக்கிறது. தேர்ஃபோர் இது வட்டத்தை குறிக்கிறது. இட் இஸ் represent a circle. therefore center மையம் என்பது Z0. அப்போ -2 + I அதாவது சென்டர். ஆரம் என்பது 2, அதாவது ரேடியஸ். இதெல்லாம் நல்லா தெரியும். ரேடியஸ் என்பது 2 எல்லாத்துக்கும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒன்று சொல்லியிருக்காங்கப்பா. என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிஷன் என்னது? நல்லா கவனிங்க. அந்த கண்டிஷனை மட்டும் எழுதிடலாமா? நல்லா பாருங்கள். தேர்ஃபோர் மாடலஸ் 2 ப்ளஸ் அதாவது மாடலஸ் Z + 2 - I <2 என்பது வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளிகளை குறிக்கும். அவங்க சொல்லியிருக்காங்களே. இப்போ படம் போட போகிற டயக்ராம். தேர்ஃபோர் மாடலஸ் ஆஃப் Z + 2 - I <2 is represent a circle in interior of points. இன்டீரியர் இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம இன்டீரியரே சொல்கிறோம்.
அப்போ உள்பகுதியில் குறிக்கும்னா இந்த இடம் தான் முக்கியமானது. இதுதான் முக்கியமான இடம். இப்போ டயக்ராமில் போட போகிறோம், நல்லா கூடிங்க. இப்போ மையம் என்பது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து -2, 1 கண்டுபிடிச்சிட்டோம். ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இதை வந்து டயக்ராம் முதல்ல சென்டரை குறிங்க பார்ப்போம். மையம் குறிங்க. அப்போ -2க்கு 1, எக்ஸில் -2, ஒய்யில் 1. அப்போ இந்த பிளேஸ் வருமா? அப்போ இதுதான் Z0. அப்போ Z0லேருந்து ஒரு சர்க்கிள் 2 சென்டிமீட்டரில் தான் ரேடியஸ் போட சொல்லியிருக்காங்க. அப்போ 2 சென்டிமீட்டரில் ரேடியஸ் போடுங்க. இந்த 2 சென்டிமீட்டரில் இந்த ரேடியஸ் போடுங்க. இதுதான் வந்து சென்டரு. அப்போ இதுதான் வந்து ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் 2 சென்டிமீட்டர், அதாவது 2 யூனிட்ஸ். இந்த 2 யூனிட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கண்டிஷன் அக்கார்டிங் டு த கண்டிஷன் அந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்ட் எ இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அந்த பாயிண்ட் பூரா எங்கே அமையுது? அந்த காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் பூரா வட்டத்தில் உள்ளே அமையும். அவங்க சொல்லியிருக்காங்க வட்டத்தின் உள்ளே அமையும். ஆல் த காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் சப்ஸ்டைன்ஸ் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இந்த உள்ள வந்து அப்போ இது வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ். அவங்க கொடுத்தது தான் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அக்கார்டிங் டு த கண்டிஷன், அவங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் Z + 2 - I <2ன்னு சொன்னதுனால இந்த லெஸ்தானாவே என்ன அர்த்தம்? இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இந்த பாயிண்ட் வந்து எங்கே அமையுமா? உள்ளே அமையும். அவங்க சொன்னதுனால இங்கே உள்ளே அமையும். இதே கிரேட்டர்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியில் போகிறோம். இது வந்து அவங்க லெஸ்தான் சொன்னதுனால இந்த பாயிண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அந்த பாயிண்ட் கூட இங்கே உள்ளே அமையும். அடுத்த சம் போலாமா? எக்ஸாம்பிள் 2.21 பின்வரும் சமன்பாடுகளில் இஜட்டின் நியமப்பாதையை கார்ட்டீசியன் வடிவில் எழுதுக. கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதணுமா? இதில் 2 டிவிஷன் இருக்குது. அந்த 2 டிவிஷனுமே செய்ய போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கொஞ்சிக்கோங்க. 1. Modulus of Z = Z - I. Second sum, modulus of 2Z - 3 - I = 3. Obtain the Cartesian form of the locus of Z in each of the following cases. அப்போ இஜட்டினுடைய நியமப்பாதை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ இஜட்டினுடைய நியமப்பாதை என்ன அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஈஸியாக ஏற்கனவே போட்ட மாடல் தான். ரொம்ப சிம்பிள் சம்மு, நல்லா கவனிங்க, முக்கியமான சம்மும் கூட. இப்போ இஜட்னாவே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா, நம்ம எழுத போகிறோம். லெட் Z = X + IY. Z = X + IY. முதல் டிவிஷன் செய்வோம், அடுத்து 2வது டிவிஷன் செய்வோம். இப்போ சம் நம்பர் 1 தான் செய்ய போகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z = மாடுலஸ் ஆஃப் Z - I கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்? இந்த இஜட்டுக்கு பதிலாக X + IY அப்ளை பண்ணுவோம். மாடுலஸ் இங்கே இஜட்டுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுவோம்? X + IY - I. இப்போ என்ன சார் பண்ணணும்? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை பிரிங்க. X என்பது ரியல் பார்ட், I × Y என்பது இமேஜினரி பார்ட் பிரிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து X என்பது ரியல் பார்ட், ஐயை வெளியே எடுத்துட்டா Y - 1 இமேஜினரி பார்ட் மாடுலஸ். இப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 பக்கமும் மாடுலஸ் எடுத்தோம்னா ரூட் வரும் இல்லையா? அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், மாடுலஸ் போட்டோம். இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 பக்கம் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ X² + Y² √2 ஹோல் ஸ்கொயர். அப்போ X² + Y - 1 ஹோல் ஸ்கொயர் √2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இருபுறமும் வர்க்கப்படுத்த என்ன ஆகும்? இந்த √2 2 கேன்சல் ஆயிரும், அப்படியே ஆயிரும். எல்லாமே நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் அதனால தான் ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இது X² + Y² மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த இடத்துல X² + Y - 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த X² அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? Y². இந்த இடத்துல Y - 1 ஹோல் ஸ்கொயர். இதை A - B ஹோல் ஸ்கொயரில் விரிவுபடுத்தலாமா? அப்போ விரிவுபடுத்துங்க. அப்போ Y² அப்படியே வைங்க. அப்போ A² + B² - 2AB அப்படியே போட்டாச்சு. அப்போ இதையும் கூட கட் பண்ணிடலாமா? அப்போ மிச்சம் என்ன இருக்குது? அப்போ 0 = 1 - 2y. Therefore
1 minus 2y is equal to 0ன்னு போட்டாவே போதுமானது. செகண்ட் சம் போலாமா? ரெடி ஆகிங்க. சம் நம்பர் 2 modulus of 2z minus 3 minus i is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே கண்டிஷன் தான் செய்ய போகிறோம். இந்த சம்மோட வந்து இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே முடிச்சிட்டோம். அப்போ let z is equal to x plus iy அதே கான்செப்ட். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை இஜெட்டுக்கு பதிலாக -3 - i மாடுலஸ் ஈக்குவல் டு 3 ரெண்டை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 2x ப்ளஸ் i இன்ட்டு 2y -3 - i மாடுலஸ் ஈக்குவல் டு 3. ரியல் பார்ட்டுங்கிறது இது ஒரு ரியலாக இருக்குது. அப்போ 2x - 3 ஹோல் ஸ்கொயரை போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரியல் தான் எடுக்கணும், அப்புறம் தான் வந்து மாடுலஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸு ஐயை வெளியே எடுத்துட்டா 2y - 1 is equal to மாடுலஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இது வரைக்கும் சம்மு கொடுத்துருக்காங்க. இஜெட்டு நம்மளாக வச்சுருக்கோம், இஜெட் அப்ளை பண்ணியிருக்கோம், மல்டிபிள் பண்ணியிருக்கோம், ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் பிரிச்சுருக்கோம். இப்போ தான் வந்து மாடுலஸ் எடுக்க போகிறோம். அப்போ மாடுலஸ்னாவே அர்த்தம் ரூட்டு. அப்போ ரியல் 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த ரூட்டை எடுக்கணும்னா இருபுறமும் வர்க்கப்படுத்து. இருபுறமும் வர்க்கப்படுத்து. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண என்னாங்க சார்? அப்போ 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y - 1 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இதுதான் இருபுறம் வர்க்கப்படுத்துறது 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ரூட்டு தான் அடியார், ஏன்னா 1/2 இல்லாத ரூட்டுனா 1/2 தானே. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. 3னா எவ்வளோ? 3 ஸ்கொயர்னா 9. ஓகே, இனிமேல் என்ன சார் பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஈஸியாக போட போகிறோம். நல்லா கவனிங்க. இதை என்ன பண்ணலாம்? a - b ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதை பண்ணுங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ இதுவும் a - b ஹோல் ஸ்கொயர் தான், இதுவும் a - b ஹோல் ஸ்கொயர் தான் போட்டிருக்கோம். அப்போ சுருக்கி போடுங்க. அப்போ 2x ஹோல் ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ண அவ்வளவு 12x 2 × 2 × 3 12x. இது என்னவா? 2னா அவ்வளவு 4y ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் இது எவ்வளவு 4y. இந்த -9 ஈக்குவல் 0. இந்த 9 இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் சார். இது +-9 +9 கேன்சல். அப்போ வேறு கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. அப்போ 4x ஸ்கொயரை எழுதுங்க, 4y ஸ்கொயர் ரெண்டாவது எழுதுங்க, அடுத்து எக்ஸை 3வது எழுதுங்க, அடுத்து ஒய்யை 4வது எழுதுங்க, கான்ஸ்டன்ட் 5வது எழுதுங்க. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிது. இதுதான் லோக்கஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் -12x -4y + 1 ஈக்குவல் டு 0. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் -12x -4y + 1 ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான அந்த நியமப்பாதையினுடைய சமன்பாடு. ஓகேவா? இது வரைக்கும் இந்த வீடியோவில் நிறைய சம் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 4 பார்த்துருக்கோம், சப்டிவிஷன் நிறைய பார்த்துருக்கோம். அதனால் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. +1 பாய்ஸ் எல்லாம் +1 ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம், எல்லாமே வீடியோஸ் இருக்கும். +2 பாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் சாப்டர்லேயே நீங்கள் தரவாக பார்த்துட்டே வரலாம். அங்கே நிறையா போட்டிருக்கோம், ஃபுல் சாப்டருமே போட்டிருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.